எல்லாம் திறந்து கிடக்குது. லட்சுமியை காணமே. பாரும் ஐயா, நீலகண்டரே பாரும். நான் கேட்கறதுக்கெல்லாம் ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லணும். என்னைக்குமா மரியாதை குறைச்சலா பதில் சொல்லியிருக்கேன். உன்ன மாதிரி போக்கட்ட ஆம்பளைகளுக்கெல்லாம் வீடு எதுக்கு? ஒரு அட்ரஸ் வேணுமே, அதுக்கு. பொண்டாட்டி எதுக்கு? இதுக்கு தான். என் முதுக என்னாலேயே குத்திக்க முடியாதுல்ல. கல்யாணம் எதுக்குன்னு நான் ஒரு ஆம்பளைன்னு 4 பேருக்கு நிரூபிக்கணுமே, அதுக்கு. எனக்கு வர்ற ஆத்திரத்துல உனக்கெல்லாம் கூட பிறந்த அண்ணன் எதுக்கு? அதை மட்டும் எங்க அப்பங்கிட்ட கேட்கணும். உங்க அப்பன்னா வேற வேலை இல்லாம பெத்து போட்டாரு, அதுக்கெல்லாம் இங்க வந்து டேரா அடிக்கிறதுனா என்ன அர்த்தம்னு எனக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, உங்க அண்ணன் மிலிட்டரி அடுத்த வெள்ளிக்கிழமை இங்க வருதான். கொண்டா கொண்டா. என்ன கொண்டா கொண்டா குண்டா? இது என்ன மிலிட்டரி ஹோட்டல்? நான் நினைச்சேன் வரதுக்கு மறைச்சு போட்டு இந்த வீட்டுல இருக்கேன். சொல்லியா இந்த வீட்டுல நீங்க எதுக்காக இருக்கேன்னு எனக்கே தெரியல. இப்ப சொல்றேன், இந்த ஆளு மட்டும் படியேறி இந்த வீட்டுக்குள்ள வரட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன நடக்கும்? எங்க அண்ணன் வரும்போது வெளியே போன்னு நீ சொல்லுவ. ஆனா புள்ள வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வீட்டுல இன்னொரு லட்சுமி இருக்காளே. அத்தா, எப்பத்தான் வந்தீங்க? ஒரு குரல் கொடுத்துருக்க கூடாது? இந்தாங்க காஃபி. லட்சுமி, இப்படி உட்கார். உங்களோட சரிசமமா உட்கார்ந்தா மரியாதை இல்ல. அத்தா, பெரியத்தா மிலிட்டரியில இருந்து வர்றாங்களாம், லெட்டர் போட்டிருக்காங்க. இந்தாங்க. என் உடன்பிறப்பு வர்றதை நினைச்சு என்னை விட நீதான் ரொம்ப சந்தோஷப்படுற. இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, அண்ணன் வந்தா எங்க குளிப்பாரு? ஏன், நம்ம வீட்டுலதான் பாத்ரூம் இருக்கே. அதுக்கு தான் கதவு இல்லையே. அதனால என்ன, என் வளையல தர்றேன், இதை வித்துட்டு ஆசாரிக்கு சொல்லி கதவு போட்டுடலாம். கதவு போட்டலாம், எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் போயிடுமே. என்னது? நீ கதவை சாத்திட்டு தான் குளிப்ப, ஜாட மாடியா பார்க்க முடியாத. குறும்ப பாரு, குறும்ப. என்னய்யா, வீட்டுக்கு வந்தா ஆபீசர் மாதிரி உட்காராதே உட்காராதுன்னு எத்தனை பேர் சொல்றது? வீட்டை பாத்தியா, ஒரே குப்பை, துணிமணி எல்லாம் துவைச்சாலும் அப்படி அப்படியே கிடக்குது. ஒரு ஆம்பளை இருக்கிற வீடாவே தெரியல. என்னய்யா முழிக்கிற? எந்திரிச்சு போய் வேலையை பாரு. அக்கா சௌக்கியமா? ஹலோ தம்பி, மணி, ராஜா, கண்ணு எல்லாம் வேண்டாம். எப்படி இருக்க? எனக்கு என்ன ஒரு சோகா இல்ல. அடடே அக்கா சௌக்கியமா? என்னடா நீ வந்தது வராதுமா அதுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க. வந்து உட்காரு. என்னடா இப்படி திடீர்னு பறந்துட்டு வந்திருக்கிற? அக்கா, நான் சொல்ற விஷயத்தை கேட்டா அப்படியே மாஞ்சு போடுவேன். எனக்கு இந்த ஊருக்கே மாத்தலா இருக்குது. நிஜமாவா? ஆமா, இந்த ஊர் ஹெட் போஸ்ட் ஆபீஸ் என்ன போட்டிருக்காங்க. நாளையில இருந்து டியூட்டி ஜாயின் ஆகுறேன். ஐயோ, என்னக்கா இனிமே இந்த ஊர்ல ஒரு வயலுக்கு மணி ஆர்டர் ஒழுங்கா போய் சேராது. அவன் பஸ் ஏறி வந்து கையில பணத்தை கொடுத்தாதான் எங்க அக்காவுக்கு புருஷனா சேர்ப்பாங்க. இல்லன்னா நடக்கிறதே வேற. எங்க தயா, உமக்கு என்ன இங்க வேலை? உள்ள போய் வேலை பாரு. இரு, புதுசா வீட்டுக்கு விஐக்கு வந்திருக்கிறேன், அவரை விசாரிக்க வேண்டாமா? என்ன மச்சான், கூலிங் கிளாஸ், கையில வாட்ச், டெர்லின் பேண்ட், என்ன நல்ல வருமானமோ? கண்ணு போட்டுருவீரே. சரி, கெட்ட மனுஷியா நீ. மச்சான், உங்க அக்காவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அது பெண் தெய்வம். என்ன பத்தி என்ன நினைக்கிற? என்னத்த நினைக்கிறது, தெய்வத்தின் தெய்வம். உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என்ன நினைக்கிறேன்? இது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். அட என்ன பொருளாத சஸ்பென்ஸ் சொல்ல. இந்த 5 நிமிஷத்துல வரேன். தம்பி கேக்குறான்ல, சொல்றது. மச்சான், இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஒரு இடத்துக்கு போகத்தான் போற. அப்ப இந்த பெண் தெய்வமும் இந்த தெய்வத்தின் தெய்வமும் நினைச்சா கூட உன்னை காப்பாற்ற முடியாது. அப்படி எங்க போவேன்ற? வேலூருக்கு. ரொம்பத்தான் கொழுப்பு. பெரம்பு வாங்கி வச்சுக்கோ. இன்னைக்கு பேப்பர்ல என்னங்க விசேஷ செய்தி வந்திருக்குது? சென்னையில் பயங்கர கொள்ளை. நுங்கம்பாக்கம் பேங்கில் ரூபாய் 30,000 ஒரு பேனாவையும் முகமூடி அணிந்த கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள். ஏண்டா 30,000 எடுத்தானுங்க, சரி, பேனாவை எதுக்கு திருநானுங்க? அங்கதாங்க பாயிண்ட் இருக்குது. என்ன? பேனா அங்க இருந்தா கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ்ல கொடுத்துருவாங்கல்ல, அதனால அவன் பேனாவை எடுத்துட்டு போயிட்டான். இனிமே எதை வச்சு எழுத முடியும்? பொசு மூளை உள்ள பசங்கடா. அந்த பேனா விட்டா வேற பேனா கிடைக்காதா? சாரி டு சே, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. நம்ம வீட்டுக்கு ஒரு திருட வரணும், அவனை நானே பிடிக்கணும். இதோ வந்துட்டாங்க, உடனே பிடிச்சிருவேன். யார் பாது? இல்ல என் மச்சான் சார். அப்படியா? தொழில் எப்படி இருக்கு? நம்ம தொழிலுக்கு என்ன குறைச்சல்? அநேகமா தாமரத்துல ஒரு பிளாட் வாங்கிடலாம்னு பாக்குறேன். வெரி குட் வெரி குட். உனக்கு வர்ற சம்பளத்துல சிக்கன் முடிச்சு பிளாட் வாங்க போறேன். அட நீங்க ஒண்ணு சம்பளமாவது சிக்கனமாவது, இவன் பிளாட் பண்ணியே பிளாட் வாங்கிடுவானே. நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன்னு பாக்குறேன், இல்லாட்டி நடக்கிறதே வேற. டேய், நீ தூங்கும் போது இதே யூனிஃபார்ம்ல தூங்கு, இல்ல நானே உன் கழுத்தை நிறுத்திடுவேன். நீ வீட்டுக்கு வா, அங்க போய் யூனிஃபார்ம் எல்லாம் கட்டிட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அக்காவையும் சேர்த்துட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன். போட்டா போட்டா